உறவுகளுக்கெல்லாம் வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசக்கூடிய விடயமாக வவுனியாவில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த கொலை சம்பவம், அந்த கொலை சம்பவத்திலே தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நபர் தொடர்பாக இன்றைய தினம் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் அடுத்ததாக இப்பொழுது அதிகம் பேசப்படுகின்ற விடயம் அரியாலை சித்துப்பாதை இந்து மயானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அகழ்வு பணிகள், இவை தொடர்பாகவும் பேச இருக்கின்றோம். மூன்றாவதான விடயம் ராமநாதன் அர்ஜுனா மீது முன்னாள் அமைச்சர் ஒருவர் பாரிய அளவிலான குற்றச்சாட்டு ஒன்றினை வைத்திருக்கின்றார். ஆக இந்த மூன்று விடயங்கள் தொடர்பாகவும் இது தவிர இன்னும் சில செய்திகள் பற்றியும் இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் விரைவாக பேசிக்கொள்வோம். இதில் முதலாவதாக நாடாளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ஜுனா மீது முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருக்கின்றனர். அதாவது ராமநாதன் அர்ஜுனா இப்பொழுது ஒரு அரசாங்கத்திலே ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் அரச சிறப்புரிமையில் இருந்து கொண்டு இவர் அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற மாதிரியாகவும், அது மாத்திரம் இல்லாமல் இவர் விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனை தேசிய தலைவர் அப்படி என்று சொல்லி பாராளுமன்றில் பேசுகின்ற இந்த விடயம் மிகவும் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், இப்பொழுது இவர் அரசாங்கத்தினுடைய ஒரு சிறப்புரிமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு தடை செய்யப்பட்டிருக்கின்ற அமைப்பினுடைய தலைவரை தேசிய தலைவர் அப்படி என்று முன்னிறுத்தி அவர் பேசுகின்ற அந்த விடயம் இவர் தன்னுடைய வாக்குகளுக்காக செய்கின்ற ஒரு விடயம். அதாவது வாக்குகளுக்காக இவர் தமிழ் மக்களிடமே ஒரு நாடகத்தை போட்டுக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற மாதிரியாக அவர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்ற பொழுது சரத் வீரசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் இப்பொழுது இந்த கொள்கலன் பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அதாவது அந்த இலங்கைக்குள் வரப்பட்ட அந்த கொள்கலன்களுக்குள் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரினது ஆயுதங்கள் இருந்தன அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். ஆனால் இது தொடர்பாகவும் சுங்க திணைக்களம் இன்றைய தினம் ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றது ஊடகங்களுக்கு. அதாவது அந்த ஒரு கொள்கலனில் வந்தவை மக்களினுடைய தேவைக்காக அது இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை தவிர அவற்றில் எந்த விதமான ஆயுதங்களோ தங்க நகைகளோ இல்லை என்று சொன்னால் போதைப் பொருட்களோ கிடையாது. இதை நாங்கள் முற்றாக என்கின்ற மாதிரியாக சுங்க திணைக்களத்தினரும் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப இது தொடர்பாகவும் சரத் வீரசேகர அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்பொழுது ராமநாதன் அர்ஜுனா அந்த கொள்கலன்களில் விடுதலை புலிகளினுடைய தலைவரினது ஆயுதங்கள் வந்தன என்று சொல்லி இருக்கின்றார். இது தொடர்பாக அரசாங்கம் உண்மையை நிலைநாட்ட வேண்டும் அப்படி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ச்சியாக பாராளுமன்றில் பேசுகின்ற விடயங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி அவர்களிடம் இருந்து வாக்குகளை பெற்று அவர் இந்த மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். அது மாத்திரமில்லாமல் அனுரகுமார் திசநாயக்கு அவர்களும் டயஸ்போராக்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக் கொள்கின்றார் என்று சொல்லி தொடர்ச்சியாக அர்ஜுனா அவர்கள் கூறி வருவதையும் இந்த அரசாங்கமானது கவனத்தில் எடுக்க வேண்டும் அப்படி என்கின்ற மாதிரியாகவும் அவர் தன்னுடைய கருத்துக்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகமாக ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய உரையிலே அவர் தேசிய தலைவரை விடுத்து தன்னுடைய உரையை ஆரம்பிப்பதில்லை. இது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது முற்றுமுழுதாக தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகம் தான் அப்படி என்று சொல்லி சரத் வீரசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததான ஒரு விடயம் நாங்கள் பார்க்க போவது அரியாலை சித்துப்பாதை இந்து மயானம். இதில் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது கடந்த நாட்களாகவே இந்த புதைக்குழி தொடர்பாக புதைக்குழியிலே இந்த அகழ்வு ஆராய்ச்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் 19 எலும்புக்கூடுகள் அங்கே மீட்கப்பட்டிருக்கின்றன. இதிலே குழந்தைகளும் உள்ளடங்குகின்றார்கள் என்று தினம் பார்க்கின்ற பொழுது, அப்படி இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இதனுடைய உண்மை தன்மையை வெளிப்படையாக முன்வைக்க வேண்டும் அரசாங்கம் அப்படி என்று சொல்லியும் கோரப்படுகின்றது. ஆக இந்த விடயத்தில் ஒரு நேர்மையான விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படி என்பதுதான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், போரின் பொழுது மறைமுகமாக காணாமல் ஆக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர்களை தேடுகின்ற உறவுகள் தான் இவ்வாறு புதைக்கப்பட்டிருப்பார்கள் அப்படி என்று சொல்லி. ஏனென்றால் இப்ப யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை தவிர்த்து வேறு வேறு காரணங்களுக்காக கொல்லப்பட்டவர்கள் இங்கு கொண்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படி என்று சொல்லியும் ஒரு பாரிய அளவிலான சந்தேகம் ஒன்று இப்பொழுது முன்வைக்கப்பட்டு பேசக்கொண்டு வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது. ஆக இந்த ஒரு விடயம். அடுத்ததாக ஒரு விடயம் ஒன்று யாழ்ப்பாணத்திலே புத்தூர் பகுதி
பகுதியிலே நடந்திருக்கின்றது. அதாவது பாடசாலையிலே ஒரு ஆசிரியர் ஏசி விட்டார் அப்படி என்ற ஒரு காரணத்துக்காக மாணவர் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து பூச்சி மருந்தினை கொடுத்து குடித்திருக்கின்றார். இதன் பின்னதாக இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தப்பட்டு சொல்லி சொன்னால் இவ்வாறான பாடசாலை மாணவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏதாவது செய்கின்ற ஒரு விடயங்களை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் காணக்கூடிய மாதிரியாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எதற்கு எடுத்தாலும் மன உளைச்சல், யார் பேசினாலும் மன உளைச்சல் அப்படி என்று சொல்லி சொன்னால் எப்படி வாழ்வது என்கின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. ஆக மாணவர்கள் இப்போது இவ்வாறான பிரச்சனைகளுக்குள் முகம் கொடுப்பது என்பது அதிகளவாக இருக்கின்ற சமயத்தில் பாடசாலை சமூகம் அது மாத்திரமில்லாமல் குடும்பத்தாரும் இதனை கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு அப்படி என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் இப்பொழுது இந்த பவனியாவிலே கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய 32 வயதான ஆசிரியை சுவர்ணலதா அவர் இறந்து போயிட்டார். அதாவது இவ்வளவு பிரச்சனைகளும் நடந்தது. சுவர்ணலதா இறந்து விட்டார். சுவர்ணலதாவினுடைய அந்த கணவர் வந்து இப்பொழுது சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். இந்த இதுவாறாக இருக்கைக்குள்ள அநேகமாக இப்பொழுது சமூகத்தில் பேசப்பட்டு கொண்டு வர விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு கொலை நடக்கின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால் ஒரு கொலையை செய்கின்ற நபர் எவ்வளவு தூரம் அந்த கொலை புரிவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அவர் அந்த கொலையை புரிந்து இருக்கின்றாரோ அதே மாதிரியாக ஒரு கொலையை தூண்டிய நபருக்கும் கூட அதிகளவான தண்டனைகள் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அடிப்படையில தான் இப்பொழுது அந்த அருட்குமரன் என்கின்ற அந்த 21 வயது இளைஞன் வந்து தேடப்பட்டு கொண்டு வருகின்றார் அனைவரினாலும். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த கணவனுக்கு வந்து அந்த புகைப்படங்களை அந்த காணொளிகளை அனுப்பி அந்த கணவரை வந்து இவர் வெறுப்பேற்றி இருக்கின்றார். அதன் உச்சகட்டத்தில் நிகழ்ந்ததுதான் இந்த கொலை அப்படி என்று சொல்லி பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில வந்து அருட்குமரனை இப்பொழுது போலீசார் மட்டும் கிடையாது, அந்த ஊரவர்கள் கூட இப்பொழுது தேடி வருகின்றார்களாம் பரவலாக. அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்களும் வந்து இப்பொழுது பரவலாக தேடி வருகின்றாராம் அருட்குமரன் எங்கே அப்படி என்று சொல்லி. ஆனால் இவர் எங்கே அப்படி என்று சொல்லி இதுவரைக்கும் நம்பகரமான தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. நம்பகரமற்ற உறுதியற்ற சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன, ஆனால் இப்பொழுது பகிர முடியாது. ஆனால் இவர் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படி என்று சொல்லி எல்லாரும் சொல்வதில் மாற்று கருத்து கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் சமூகத்துல எல்லா மக்களிடையும் ஏதோ ஒரு விதமான மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கின்றார்கள். எப்படிதான் அந்த மனைவி வந்து ஒரு பிள்ளையை விட்டிருந்தாலும் கூட அந்த கணவன் மன்னித்து விட்டிருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு சாரார் சொல்கின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் சொல்கின்றார்கள் இந்த கணவன் செய்ததுதான் சரி, ஏமாற்றம் துரோகம் என்பதற்கு இதுதான் சரியான ஒரு வழி அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் கூட ஒவ்வொருவருடைய பார்வை ஒவ்வொரு மாதிரியாக இருந்தாலும் கூட சட்டம் என்பது தன் சட்டத்தின்படி இருப்பதுதான் நடக்க போகின்றது. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொரு விதமாக பேசிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த விடயம் தொடர்பாக. அது மாத்திரம் இல்லாமல் பலர் இந்த காணொலிகளை பார்க்கின்ற பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான சம்பவங்கள் வந்து இனி மீள நிகழாமல் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி பலரும் வந்து வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அது மாத்திரம் கிடையாது. இந்த விடயம் சம்பந்தமாக அந்த அருண்குமரன் என்பவர் வந்து தீவிரமாக தேடப்பட்டு கொண்டு வருகின்றார் என்பதில் எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததான ஒரு சம்பவம் ஒன்று, அதாவது பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது எங்களுடைய நாட்டிலே வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த கடற்தொழிலாளர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த நிலைமையில தான் நேற்றைய தினமும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. அதாவது செம்பியன் பற்று பகுதியிலே நேற்றைய தினம் அவர்களுடைய அந்த கரைவலை எழுக்க பயன்படுத்தப்படுகின்ற 2 லட்சம் பெறுமதியான உபகரணங்கள் வந்து யாரோ விசவிகளால் வந்து தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் அந்த இடத்திலே பெரும் பரபரப்பு என்பது நிலவுகின்றது. உண்மையிலேயே நாங்கள் கடற்தொழிலாளர்களுக்கு இப்பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்திய கடற்தொழிலாளர்களினுடைய அத்துமுறல் இங்கு இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் சில பல வேலைகளை வந்து செய்ய முடியாது, அதாவது உளவு இயந்திரம் பயன்படுத்தி தொழில் செய்வது என்பதை எல்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கின்ற நிலைமையில யாரோ விசமிகள் தான் இவ்வாறான வேலைகளை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இன்றைய தினம் செம்பியன் பற்றி ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. ஆக நாட்டிலே இவ்வாறான நிலைமைகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற நிலையில இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் விபத்துக்கள் ஏற்படுகின்ற விகிதம் வந்து அதிகளவாக இருக்கின்றது. இது மாத்திரமில்லாமல் நேற்று முன்தினம் தரங்கிழப்பிலே நடந்த ஒரு சம்பவம், அதாவது தெனங்கிழப்பு பகுதியில பேருந்துக்காக காத்திருந்த 2 சிறுமிகள் மீது பாலியல் வன்புணர்வை மேற்கொள்ள முயன்ற 2 நபர்கள் வந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்களாக. எங்கட நாட்டில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது உண்மையில தூக்கி வாரி போடுது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்த பொழுதிலும் பொறுமையாக இருந்து பார்ப்போம், எங்களுடைய பாதுகாப்பை நாங்களும் உறுதிப்படுத்திக் கொண்டு என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொளியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கதைப்போம். நன்றி உறவுகளை.